நீங்கள் கேட்கவிருப்பது அகந்தை. ஆதவன் எழுதிய சிறுகதை. ஒலி வடிவில் வழங்குபவர் கிரி. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கடைசியில் வெங்கடேஸ்வரன் வீட்டுக்கு போகாமலேயே கழிந்துவிட்டது. நான் மட்டுமாவது போய்விட்டு வந்திருக்கலாம் என்று இரவு சாப்பாட்டுக்கு பிறகு வெற்றிலையை மென்றவாறு மடியில் அரை தூக்கத்தில் கிடந்த குழந்தையை தட்டியவாறு உட்கார்ந்திருந்த கல்யாணம் நினைத்து கொண்டான். அப்புறம் பார்க்கலாம், ஒரு நாள் வருகிறேன் என்று பாராட்டு விழாவன்று அவரிடம் விடைபெறும்போது அவன் சமத்காரமாக சொல்லியிருந்தான். ஆம்படையாளையும் அழைச்சுண்டு வா என்று வெங்கடேஸ்வரன் அவனுக்கு பதில் சொல்லியிருந்தார். அதுவும் ஓர் உபசாரத்துக்கு சொன்னதாகவே இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டுமென்று அவன் முயன்று கொண்டு அதனாலேயே அவரை பார்ப்பது தள்ளிப்போய்க் கொண்டிருக்கிறது. அவனுடைய மனைவிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெங்கடேஸ்வரன் வீட்டுக்கு கிளம்ப முடியாமல் ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டவாறு இருக்கிறது. அசௌகரியந்தானா? உண்மையில் இல்லை. அவளுக்கு அவர்கள் வீட்டுக்குப் போவதில் அவ்வளவாக இஷ்டமில்லை என்பதுதான் உண்மை காரணம். போருமே, அந்த மாமிக்கு சாதாரண நாளிலேயே ஆம்படையான் பெருமைதான் பேச்சுக்கு பேச்சு. இப்ப கேட்கணுமா? தலைகால் புரியாது என்று இவள் சொல்வதில் எவ்வித மிகையும் இல்லை. வெங்கடேஸ்வரனுடைய மனைவியின் அந்த மௌடிகமான பெருமையை அவனும் அறிந்தவன்தான். அது பற்றிய உறுத்தலை தானும் கொண்டவன்தான். அவனுக்கு சங்கீதம் கற்பித்தவரும் தன்னுடைய தனித்த பாடும் பாணி, ஆற்றல் ஆகியவற்றினால் அவனை கவர்ந்திருப்பவருமான வெங்கடேஸ்வரன் பால் அவனிடம் இருந்து இயல்பாக வெளிப்படுகிற மரியாதை, நம்மவர் இவர் என்னும் அபிமானம் ஆகியவற்றை ஒரு கற்றுக்குட்டி தன் துறை நிபுணரின் பால் காட்டுகிற வீர வழிபாடாகவும், முன்னுக்கு வர விரும்புகிறவன் ஏற்கனவே முன்னணியில் இருப்பவரை சுயலாபம் கருதி காக்காய் பிடித்தலாகவும் கொச்சைப்படுத்தி இவ்விதமாக அவள் உருவகிக்கும் அவனுடைய Sample complete. Ready to continue?